Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஜாக் அண்ட் ஜோக்கர்ல வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங் வந்து இந்த ஜோக்கர் தான் காட்டுறாங்க. அதுவும் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கான். ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது கையை பார்க்கணுமே, டேட்டோ அங்கங்கன்னு டேட்டோன்னு ஆள் பயங்கரமா கெத்தா வெளியே வரான். 5 வருஷம் கழிச்சு வெளியே வரான். வந்தவன் எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். அந்த டாக்ஸி டிரைவர் கூட கேட்குறாங்க, எங்க சார் போகணும் அப்படின்னு கேட்க, இந்த ஜோக்கரும் ஒரு லொக்கேஷன் சொல்றான். ஐயோ சார், அந்த இடமா? அங்க திருட்டு பையங்க அதிகமா இருப்பாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் அப்படின்னு டாக்ஸி டிரைவரே சொல்றாங்க. இல்லை நான் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கு, அதை தீர்க்க தான் போறேன்னு இந்த ஜோக்கர் சொல்றான். அப்போ இவன் வந்து ஜாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தான் போயிருக்கான் போல இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு இவனுக்கு வந்து சரியா தெரியலையா, அதனால ஒரு கடைக்காரன் கிட்ட வந்து விசாரிக்கிறான். அவங்க சாமானியத்துல பதில் சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. சரி தண்ணி கொடுங்க அப்படின்னு ஜோக்கர் கேட்க, 10 ரூபா கொடுத்தா அதுக்கிட்ட தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கடைக்காரங்களும் சொல்ல, சரி கொடுக்குறேன்னு இவனும் ஒரு 10 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கிட்டு குடிச்சிட்டான். சரி, இங்க ஜாக்குன்னு ஒரு பையன் இருப்பாங்களே, அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஜோக்கர் விசாரிக்க, இது ஜாக்கா, நாங்க இந்த ஏரியால பல வருஷமா இருக்கோம், அப்படி பேர்ல வந்து யாரையுமே எங்களுக்கு தெரியாது, வேணா ஜாக் த ரீப்பர் அப்படின்னு பேர்ல வேணா ஒரு பையனை தெரியும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இவங்க சொன்னாங்களே ஜாக் த ரீப்பர்னு, அந்த பேர் உள்ள பையன் வந்து அங்கிட்டு இருந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்தோன்னே, டேய் ஏன்டா இங்க நிக்கிற, வேணாமா போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து ரொம்ப பதறாங்க. கடையெல்லாம் மூடுறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு ஜோக்கருக்கு ஒண்ணுமே புரியல. யாடா அந்த ஜாக் த ரீப்பர் அப்படின்னு பார்த்தா, அட அது நம்ம ஜாக் தான்ப்பா, இவன் மாமூல் வசூலிக்க வந்திருக்கான் போல இருக்கு. கடை பூட்டி இருக்க பார்த்தோன்னே, சரி நம்ம வேலையை பார்க்காங்கட்டு போனான்னு அந்த ஜாக் என்னன்னா கெத்தா பேச, யாடா அது இவ்வளோ பில்டப் கொடுக்குறது அப்படின்னு ஜோக்கர் இருக்காம்ல, அவனும் எட்டி பார்க்க அங்க இருக்கிறது ஜாக் தான். நம்ம வந்த வேலை சுமூகமா முடிய போகுதுன்னு ஜோக்கருக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த ஜோக்கர் என்ன பண்றானா, ஜாக் எங்கெல்லாம் போறானோ அங்க ஃபாலோ பண்ணி போயிருக்கான். இந்த ஜாக் பையன் வந்து இப்ப வட்டி வசூலிக்க வந்திருக்கான். ஸ்ட்ரைட்டா ஒரு ரூம்குள்ள போக அங்க இருக்க 2 பசங்களையும் மாத்தி இருக்கான். அதுல ஒரு பையன்லாம் இழுத்து பிடிச்சி வச்சு கத்திய வச்சு ஓவர மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப ஜாக் வந்து கத்திய வச்சு ஒரு பையன் வந்து மிரட்டுறாம்ல, அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா டேட்டோ. அந்த டேட்டா கூட ஒரு பையன் இருக்காம்ல, அந்த பையனோட பேர் வந்துன்னா ஹோய். அந்த ஹோய் வந்து கொஞ்சம் அப்பாவியான பையன், டேட்டோ தான் கொஞ்சம் விவரமான பையன். அதே நேரத்துல வந்து இவன் தான் கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச ஆளும் கூட. பணத்தை கொடுங்கடா அப்படின்னு ஜாக் என்னன்னா அந்த 2 பசங்களையும் மிரட்டி விட்டு இவன் வெளியே வாரான். அவன் வெளியே வரதை பார்த்த உடனே இந்த ஜோக்கர் போய் என்ன பண்றானா, எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கணுமேனு பக்கத்து ரூம் இருக்குல்ல, அதான் மிரட்டுறாங்களே அந்த பக்கத்து ரூம் இருக்குல்ல, அங்க போய் இந்த ஜோக்கர் போய் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு ஜாக்கு தெரியுது. ஆனா இப்போதைக்கு ஜாக் வந்து இந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல. ஜோக்கர் என்ன பண்றானா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே போக ஜாக்கு போய் உஷாராயிட்டான். கையில கத்தியோட வந்து, யாரா நீ, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற அடியவே மிரட்ட, டேய் நான் தான்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னாலதான் நீ வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்ட, அதுக்கு ரொம்ப சாரிடா. பாரு 100 வழியில எப்படி உன்னை வந்து சமாதானப்படுத்துறது, எப்படி உன் வாழ்க்கையை வந்து பிரைட் ஆக்குறதுன்னு நான் ஜெயில இருக்கும்போது நோட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு ஜோக்கர் காட்ட, அந்த நோட்ஸை பார்த்தோன்னே இந்த ஜாக் என்ன பண்றேன்னா அதுல காரி துப்பிட்டு, இங்க பாரு ஏன் வழியில நீ குறுக்க வர்றத அப்படின்னு அவன் வந்து ஒரு மிரட்டி விட்டுட்டு அவனோடக்கும் போக, ஜோக்கர் பையன் என்ன பண்றேன்னா ஜாக்கோட தோல் படையில கை வைக்க ஜாக் பையன் டென்ஷன் ஆயிட்டான். ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பு கொடுப்பேன்னு எதிர்பார்த்த வந்த, இதை தயவு செய்து எதிர்பார்த்துறாத, என் வாழ்க்கையில இருந்து விலகி போயிரு, ஒருவேளை நான் உன்னை மன்னிக்கணும்னா இனிமேல் என் கண்ணிலே தென்பற்றாத அப்படின்னு இவனை வந்து மிரட்டி விட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். அட யாரடா இவன், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பசுமாய் இருந்தான், இப்ப என்ன புளிமாய் போயிடான், இவன் யாரு என்ன ஏது எதுக்காக இப்படி மாறினாங்கிற விஷயம் தெரிஞ்சாகணுமே அப்படிங்கிறதா இந்த ஜோக்கர் என்ன பண்றானா, அதான் இப்ப ஜாக் வந்து 2 பசங்களை மிரட்டினாம்ல, அவங்க கிட்ட போய் விஷயத்த தெரிஞ்சுக்கலான்னு இந்த ஜோக்கர் பையன் வந்து புதுசா ஒரு பிளான போடுறான். ஹலோ சார், நான் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு இந்த ஜோக்கர் வந்து கிஃப்டை கொடுக்க, அதான் கொடுத்துட்டீங்களா கிளம்புங்க அப்படிங்கிற டேட்டனா விரட்ட பாக்குறான். எப்ப இருப்பா, அதான் இப்ப வந்து கடனை வசூலிக்க ஒரு பையன் வந்தாம்ல, அவன் யாரு என்ன ஏதுன்னு சொல்றியா அப்படின்னு ஜோக்கர் விசாரிக்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல போ அப்படின்னு டேட்டா வந்து விரட்டுறான். நீ விரட்டினா நான் போயிடுவேனா அப்படின்னு இந்த ஜோக்கர் பையன் என்ன பண்றானா, அவன் கையை காட்டுறான், கையை வச்சு கதை தடுக்கிறான். அவன் கையை பார்க்கணுமே, காஸ்ட்லியான மோதிரம் வாட்சுன்னு இருக்கு, அது டம்மி பீஸ் நமக்கு தெரியும், ஆனா பாக்குற டேட்டாக்கு வந்து தெரியாதுல்ல. பரவாயில்லையே, ஆள் பெத்த கை போல இருக்கு. சார் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு டேட்டா என்னன்னா அவன் யாரு என்ன ஏது யார் கீழே வேலை பார்க்கறன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்.
பணம் எப்படிலாம் வேலையை பார்க்குது இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டோடனே ஜோக்கர் சும்மா இருப்பானா? அடுத்த நாளே ஜாக் வேலை பார்க்குறவங்கள கம்பெனி, அந்த பணம் வசூலிக்கிற கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நல்லா கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு இவன் டிக்டாப்பா கிளம்பி இருக்கான். இவனை ஃபாலோ பண்ணியே டேட்டோ போயிருக்காங்களே அவங்க வந்திருக்காங்க. இவங்க இருந்ததுக்கு என்னடா வேலை அப்படின்னு நாம யோசித்தா இந்த டேட்டா போய் கிரிமினலா ஒரு பிளான போட்டிருக்கான். டேய் பாத்தியா, ஆளு பார்க்கவே பெரிய பணக்கார வீட்டு பையமா இருக்கான். கண்டிப்பா அவன் கடனை வாங்கிட்டு வெளியே வருவான். அந்த பணத்தை நாம சுருட்டிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு டேட்டா ஒரு பிளான போட, ஏண்டா அவன் தான் பெரிய பணக்கார வீட்டு பையங்கிற, அவன் எதுக்குடா கடனை வாங்க போறான் அப்படின்னு போய் கரெக்டா பாயிண்ட பிடிச்சி கேட்க, அரலூசு பெரிய பணக்கார வீட்டு பையனா பிசினஸ் பண்ணா பணம் தேவைப்படுதா என்ன? கண்டிப்பா பணம் தேவைப்படும், வாங்கிட்டு வருவான், 2 பேரும் ஆட்டை போடுறோம், லைஃப்ல செட்டில் ஆகிறோம் அப்படி இந்த டேட்டா என்னன்னா பெருசா ஒரு பிளான போட்டுக்கிருக்கான். ஆனா என்ன, இந்த ஜோக்கர் பையன் எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரன்னு நமக்கு தானே தெரியும். இவன் உள்ள போய் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி பாசே கரைய வச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன, அவரும் கடனை கொடுக்குறேன்னு எப்படியோ ஒத்துக்கிட்டாரு. இந்த நேரம் சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி அந்த ஜாக் இருக்கம்ல, அவன் கரெக்டா வந்துட்டான். இவனை பார்த்த உடனே ஜோக்கர் திணறான். ஆனா என்ன, ஜாக் கரெக்டா ஜோக்கரை பார்த்துட்டு, சார் இவன் சரியான பித்தலாட்டக்கார பையன் சார் அப்படின்னு ஜாக் சொல்ல, ஆமா இவன் எப்படி பித்தலாட்டக்கார பையன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன இவனை முன்ன பின்ன உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு பாசும் கரெக்டா ஒரு பாயிண்ட் பிடிச்சி கேட்க, சார் என்ன சார் நீங்க கையில உள்ள வாட்ச பாருங்க சார், இதை வச்சே உங்களுக்கு தெரியல சார், இவன் சரியான பித்தலாட்டக்கார பையன் சார் அப்படின்னு ஜாக் வேற ஜோக்கர் போட்ட எல்லா பிளானையும் ஃபிளாப் ஆக்கி விட்டான். பக்கத்துல இருக்காமல அந்த பாஸோட அசிஸ்டன்ட் ஹோப்பு, அவனும் பார்த்து, சார் என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹோப் சொல்ல, சார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், இவனை நானே சமாளிச்சிருன்னு ஜாக் என்ன பண்றானா அவனை தனியா கூட்டு போய் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா எத்தனை தடவை சொல்றது என் வழியில குறுக்க வராதுன்னு, நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு ஜாக் மிரட்டுறான். என்ன ஓவர மிரட்டுற என்ன, நீ மட்டும் தான் டேக் பண்ண கத்துக்கிட்ட நினைச்சிருக்கியா? ஜெயில 5 வருஷம் இருந்தோம்ல, அப்ப நானும் எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு தானே வந்திருக்கேன். வா சண்டைக்கு வா அப்படின்னு இந்த ஜோக்கர் பையனா சண்டை கூப்பிடுறான். 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஜோக்கர் பையன் தான் ஃபர்ஸ்ட் ஜாக்கை அட்டாக் பண்ண, ஜாக் தோக்குற மாதிரி போறான். என்னப்பா இந்த 5 வருஷத்துல ஓவரா வெயிட் போட்டியா என்ன அப்படின்னு ஜோக்கர் கலாய்க்க, டேய் யாரை பார்த்துடா கலாய்க்கிற அப்படின்னு ஜாக் பையன் டென்ஷன் ஆகி ஜோக்கரை அடிச்சு போட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ, லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் தான் அப்படின்னு ஜாக் வேற பஞ்சு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பரபரப்பா போயிட்டே இருக்கும் போதே இந்த ஜாக் போன் கால் வருது. ஏண்டா நமக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒருத்தன் எங்கேயும் எஸ் ஆகி போறானா, டக்குன்னு போய் அந்த ஆளை போய் அமைக்கி போடுறா அப்படின்னு பாஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், இவன் நீங்க பாத்துக்கோங்க, அந்த ஆள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் இங்கேருந்து கிளம்புறான். கூட இருந்த 2 பசங்க வேற, சே இன்னைக்கு நமக்கு செம ஃபன் காத்திருக்குப்பா, இவனை சரியான சம்பவம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அவங்க வேற ஜோக்கர் வச்சு சம்பவம் பண்ணலான்னு அவங்க சிரிச்சு பேசியிருக்காங்க. இங்கிட்ட இந்த ஜாக் இருக்காம்ல, அவன் துரத்தி போய்க்கிருக்காங்க அந்த ஆளை. இன்னொரு பக்கம் இந்த ஜோக்கர் பையனை பார்க்கணுமே, இவனுக்கு நடிக்க சொல்லியா தரணும், அடிக்க வந்தாங்களே அவங்களுக்கே மசாஜ் பண்ற மாதிரி பண்ணி விட்டு சட்டுன்னு என்ன பண்றானா முதுகுலே ஒரு போட்டான். போட்டவன் என்ன பண்றான், அடுத்து போன் எடுத்து ஜாக் எங்கேயோ போயிருக்காம்ல அந்த லொக்கேஷனையும் பார்த்துக்கிட்டான். அதுக்குள்ள இன்னொரு ஆள் வராரா, அவர்கிட்ட எப்படியோ கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த ஜோக்கர் பையன் தப்பிச்சு போயிட்டான். இந்த ஜாக் பையன் ஒரு ஆள் துரத்தி போயிருக்காம்ல, ஆக்சுவலா அந்த ஆள்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் இந்த பாஸோட ஆளுக்கு எடுத்துட்டாங்க. இப்ப கூட பாருங்க, இவருக்கு கேன்சர் வந்துருச்சு. இறுதி காலத்தை கொஞ்சமாச்சும் நிம்மதியா வாழலான்னு அவர் ஏதோ நிம்மதியை தேடி போயிருக்காரு. கையில ஒத்த போட்டு காசு இல்ல. அதைத்தான் இந்த ஜாக் கிட்ட சொல்றாங்க. ஜாக் பையனா, இல்ல நீங்க பண்றது தப்பு, சட்டத்துக்கு எது நடந்துடுறீங்க, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படின்னு ஜாக் பையன் இப்படி கிறுக்குத்தனா பேசியிருக்கான். இப்படி பேசுனது மட்டும் இல்லாம அவர் ஊருக்கு போறதுக்கு கையில கொஞ்சோண்டு காசு வச்சிருக்காரு. அந்த காசை வேற அந்த ஜாக் புடுங்க பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே அவரு காண்டாக்கி கையில கத்தி வச்சிருப்பா இருக்கு. அந்த கத்தியை வச்சு ஜாக்கை அட்டாக் பண்ண வர நல்ல வேலை ஊழல ஜோக்கர் எப்படியோ காப்பாத்திட்டான். காப்பாத்தினாலும் சரிதான், இருந்தாலும் இந்த ஜோக்கருக்கும் லைட்டா ஷோல்டர் அடிபட்டுச்சு. எப்படியோ அவர் காப்பாத்தி கத்தியெல்லாம் புடுங்கிட்டாங்க. ஏண்டா அவர் தான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காருல அப்படின்னு ஜோக்கர் பையன் சொல்றான். இங்க பாருடா, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஊரோட்ட ஓடி போறது ரொம்ப தப்புடா அப்படின்னு ஜாக் என்னன்னா இப்படி பேசியிருக்கான். அடுத்து இந்த ஜோக்கர் பையன் தான் அந்த ஜாக் கையில வச்சிருந்தாலும் காசு, அந்த காசு எல்லாத்தையும் பர்ஸ்ல வச்சு அவரை எப்படியோ இங்க இருந்து இந்த ஜோக்கர் பையன் ஓடி போச்சிட்டான். இதுல ஜாக் செமையா டென்ஷன் ஆகி ஜோக்கரோட கழுத்தை பிடிச்சி, இங்க பாருடா என் வழியில குறுக்க வராதுன்னு அன்னைக்கே சொன்னா இல்லையா,
திருப்பி திருப்பி ஏன்டா இப்படி பண்ணிக்கிருக்க அப்படின்னு ஜாக் வந்து கத்த. நான் பண்றேன்னா இருக்கட்டும், நீ ஏன்டா இப்படி மாறிட்ட? உன் மனசுல என்ன கல்லா இருக்கு? ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? கண்டிப்பா 5 வருஷம் முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி நான் உன்னை மாத்தி காட்டுவேன்டா அப்படின்னு ஜோக்கர் சொல்ல. இதுல இந்த ஜாக் பையன் டென்ஷன் ஆகி டக்குன்னு ஜோக்கரோட வயிற்றுலயே ஒரு குத்து குத்திட்டான். ஏன்டா, என்னோட இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணமே நீ தான். இப்ப என்ன பெரிய நல்ல சீன் போட்டு இருக்க? என் வாழ்க்கையில் நல்ல நடக்கணும்னா நீ என்னோட கண்மணி மட்டும் தென்பட்டுறாத அப்படின்னு ஜாக் வந்து மறுபடியும் மிரட்டி விட்டு போறான். இந்த விஷயம் எல்லாத்தையும் டேட்டா போயிருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா, டேய் பாத்தியா ஜாக் கையால இன்னைக்கு இவன் வந்து அடி வாங்கியிருக்கான், இன்னைக்கு இவன் வந்து வீக்கா இருப்பான், கண்டிப்பா இவங்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட வேண்டியதானே. இந்த டேட்டா போய் வந்து இப்படி ஒரு பிளான போட ஹோய் தான் பதறான். ஏன் பதற? நான் சொன்னதுதான் ஃபைனல், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இந்த டேட்டா வந்து இப்படி ஒரு பிளான போட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜாக் இருக்கான்ல, ஜாக்கை வந்து பாஸ் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்குறாரு. டேய், நீ தான் என்னோட ஃபேவரட்டான பாடி கார்டும் கூட, ஆனா அதே நேரம் இப்ப நீ பண்ற எல்லா வேலையும் ரொம்ப ஒஸ்டா இருக்குடா. கடன் வாங்க போற எல்லா இடத்துலயும் அவங்க கடனுக்கு பதிலா நீ எதை காசை கொடுத்துட்டு இருக்கியாமே, எவ்வளவு பேருடா இந்த மாதிரி உன்னால கொடுத்துட்டே இருக்க முடியும்? ஒருவேளை நீ வந்து என்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ டீல் பண்ண தேவையே இல்லை. அதான் ஹோப் இருக்காமல, அவன் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு பாஸ் என்ன பண்றான்னா, அடுத்த பணத்தை வந்து வசூலிக்க வந்து ஹோப்பை நியமிக்கிறாரு. அவன் சரியான வில்லங்க சைக்கோ பிடிச்ச ஆளா இருப்ப போல இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா எங்க போறான்? டேட்டாவோட வீட்டுக்கு தான் போறான். டேட்டா இப்போ வீட்டுக்குள்ள வர, என்னம்மா ஆம்லேட் வாசம் தூக்குது அடியா வந்து ஹாப்பியா பேசிட்டு வர. தூக்குண்டா தூக்கும், நான் பண்ணியிருக்கேன்ல தூக்குண்டா, டா சாப்பிடு அப்படின்னு ஹோப்பை வந்து ஆம்லேட்ல எச்சு துப்பி கொடுக்குறான். சரி, கேவலமான இருப்பான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம டேட்டாவை போட்டு பணத்தை கொடுன்னு சொல்லி அடிக்க அவங்க அம்மாலாம் தடுக்க பாக்குறாங்க. அவங்க அம்மாவெல்லாம் தனியா ரூம்ல அனுப்பிவிட்டு அவன் என்ன பண்றான், டேட்டாவை போட்டு மொத்து மொத்துறான். பாரு, பணத்தை கொடுக்கலாட்டி இனிமேல் பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு ஹோப் வந்து இப்படி மிரட்டி விட்டு போயிருக்கான். இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா அடுத்து எங்க போறாங்கன்னா, அதான் பக்கத்து ரூம்ல ஒருத்தர் இருக்காம்ல ஜோக்கரு, அவங்கிட்ட வந்து பணத்தை கொள்ளையடிக்கலான்னு இவங்க போக, அவன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி பாட்டி இதெல்லாம் பார்க்காமலே வந்திருப்பான். டக்குன்னு என்ன பண்ணா, லைட் ஆஃப் பண்ணி விட்டு கையில பேட்டோட நிக்கிறான். ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னு டேட்டாக்கே ஒன்றும் புரியல. பார்த்தா பக்கத்துல வந்து அந்த ஹோய் இருக்காம்ல, ஹோய் கைய வந்து கட்டி வச்சிருக்கான். பாருங்க, ஒரு நிமிஷத்துல என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கான்னு. இப்ப இந்த டேட்டா பையனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை. என்னங்கடா, கொஞ்சம் பழகுனா என்கிட்டே திருட பாக்குறீங்க? என்னங்கடா, என் தலையில கை வைக்க பாக்குறீங்கனாக்கும், இந்தாங்க இந்த கோட்டை வாங்கிட்டு இங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு இந்த ஜோக்கர் வந்து கோட்டை கொடுக்க கையை நீட்ட, அந்த நேரம் அவன் கையில டேட்டா இருக்குல்ல, டேட்டாவை பார்த்தோன்னே, நீங்க தான் அந்த ஜோக்கரா சார்? உங்களை பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அப்படின்னு டேட்டா போய் வந்து என்னமோ ஜோக்கரோட பெரிய ஃபேன் மாதிரி பேசியிருக்கான். சார் சார் சார், நீங்க தான் பெரிய பெரிய அந்த கொள்ளையெல்லாம் அடிப்பீங்களா சார்? எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் சார். அந்த பாஸ் வந்து நிறைய விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கான் சார். அதை நம்ம கொள்ளையடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே பெனிஃபிட் ஆயிரும் சார். அதுக்கு கைமாறா நீங்க தான் அன்னைக்கு வந்து ஜாக் பத்தி கேட்டீங்களே, அந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் சார் அப்படின்னு இந்த டேட்டா போய் வந்து இப்படி ஒரு டீலை வந்து ஜோக்கர் கூட போட, இந்த டீல் கூட நல்லா இருக்கே அப்படின்னு எப்படியோ இந்த ஜோக்கர் பையனை ஒத்துக்கிட்டான். சரி, இந்த ஜாக் பையன் எதுக்கு இப்படி மாறினா அப்படின்னு ஜோக்கர் வந்து எடுத்தோடனே இப்படி ஒரு கேள்வி கேட்க, சார் அந்த ஜாக் பையன் வந்து ரொம்ப நல்லவன் சார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அது வந்து அவனோட ரியல் வெர்ஷன் கிடையவே கிடையாது சார். அன்னைக்கு கூட என்னை வந்து அடிக்க வந்தாம்ல, அப்போ என் காது பக்கத்தில் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், கத்துற மாதிரி கத்து அப்படின்னு அவரே வந்து சொன்னான் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார் அப்படின்னு எப்படியோ ஜாக் வந்து நல்லவேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். சரி, இந்த ஜாக் பையன் வந்து எதுக்கு அந்த ஆள் கீழே வந்து இவன் வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு இந்த ஜோக்கர் வந்து அடுத்த கேள்வி கேட்க, அது ஒரு பெரிய கதை. கடன் கொடுக்க வேண்டியதுல, அதுக்கு பதிலாக அந்த பாஸ் என்னத்தையா பண்ணியிருக்காரு, ஜாக்கோட அம்மா அப்பாவோட வெட்டிங் ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கை அந்த பாஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அது அவங்களோட பரம்பரை சொத்து, அதையே எடுத்துட்டு போயிட்டாங்களே. அதான் இந்த ஜாக் பையன் வந்து அதை மீட்கிறதுக்காக அவரு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படின்னு நடந்த கதை எல்லா விஷயத்தையும் டேட்டா சொல்ல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே. இதை ஜாக் பையனை எப்படியாச்சும் அந்த பாஸ் கீழே இருந்து வெளியே கூட்டு வரணும். அதுக்கு அந்த பாஸ் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுக்கணும். இல்லாட்டியும் அந்த பாஸ் கிட்ட இருந்த ஜாக்கோட பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரணும். எப்படியோ கொள்ளையடிக்கணும் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு ஜோக்கர் வந்து ஒரு சொல்ல, சார் 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 இருங்க, பெரிய மீனை பிடிக்கிற முன்னாடி அதுக்கு முன்னாடி சின்ன மீனுக்கு தூண்டில் போட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே சிக்கி கொடு சார் அப்படின்னு டேட்டா சொல்ல, அந்த டேட்டா என்ன தெரியுமா சொல்ல வரான், அந்த பாஸுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை வலையில சிக்க வைக்கலான்னு
இந்த டேட்டா பை வந்து இப்படி ஒரு பிளானை போட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஜாக் பை வந்து பல வருஷம் கழிச்சு ஜோக்கரை பார்த்துருக்காம்ல. ஜோக்கர் வேற கண்டமாய் திட்டி விட்டாம்ல. பாட்டி கிட்ட கேட்குறான், பாட்டிமா நான் இந்த 5 வருஷத்துல வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டேன்னா என்ன அப்படின்னு இந்த ஜாக் வந்து கேட்க, தம்பி நீ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, வளர வளர மெச்சூரிட்டியும் ஆகும். அது மட்டும் இல்லாம உலக நடப்பு என்னன்னு உனக்கும் தெரியும்ல. நம்ம எல்லாருமே நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கணும். நீ ஒன்றும் இதை பத்தி நான் யோசிக்காதப்பா அப்படின்னு பாட்டிமா வந்து ஜாக் வந்து இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போறாங்க. ஜாக்கும் இதை பத்தி யோசித்து பார்த்து இருக்கான். இன்னொரு பக்கம் அதான் பாஸோட பையன் இருக்காம்ல, அந்த பையன் வந்து ஏதோ லைவ்ல வந்து பேச போறான் போல இருக்கு பிராண்டை பத்தி. அதுக்காக பக்காவா மேக்கப்லாம் போட்டு இவன் அந்த பிராண்டை பத்தி லைவ்ல வந்து ஆச்சா ஊச்சான்னு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த பிராண்டே இவனோட தான் போல இருக்கு. இப்ப இவனுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டாங்களே, அது யார் தெரியுமா? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. அந்த லேடி யாருன்னா அது ஜோக்கர் தான். பாருங்க, தசாவதார் கமலஹாசனோட எனக்கு தெரிஞ்சு இவன் நிறைய கெட்டப் போட்டான்ப்பா. ஆனா எந்த கெட்டப் போட்டாலும் ஆளு பார்க்க அழகாதான் இருக்கான். கொஞ்சம் வில்லத்தனமா பார்த்து சிரிக்கிறான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விடுங்க. பாய்.